प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपथिकां श्रुतिम्. ராமானுஜர் ராமானுஜோ விஜயதே யதிராஜ ராஜா என்பதாக எதிர்களுக்கெல்லாம் தலைவனாக திகழ்ந்து வருகிறார். ஆயிரக்கணக்கில் சிஷ்யர்கள் அந்த ராமானுஜரை வந்து அடைகிறார்கள். ராமானுஜரால் அவர்கள் நல்லொரு ஞானம் தலை கொண்டு நாரணருக்கு ஆட்படுகின்றார்கள். தொண்டனூர் நம்பி, எண்ணாச்சான், மருதூர் நம்பி, அனந்தாழ்வான் முதலான நானா தேசங்களைச் சேர்ந்த சிஷ்யர்கள் ஒரு இடத்தில் இல்லை. ஒருவர் தொண்டனூர் என்னும் மேலக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறார், மற்றொருத்தர் வேறொரு ஊர், மற்றொருத்தர் வேறொரு ஊர் என்பதாக அவரவர்கள் பற்பல இடங்களில் இருந்து வந்து ராமானுஜரை வந்து சேருகின்றார்கள். எப்படி ஒரு இடத்தில் நல்ல புஷ்பமானது பூத்திருந்தது என்றால் தேனீக்கள் தானாக அந்த இடத்திற்கு வந்து அந்த பூவில் உள்ளதான தேனை தாங்கள் குடித்து மகிழ்ந்து ஆனந்திக்குமோ அதுபோன்று தான் சுவாமி ராமானுஜர் என்னும் அந்த பரிமளம் மிக்க வாசனை உடையதான புஷ்பத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான சிஷ்யர்கள் எனக்கூடியதான வண்டுகள் ஓடி வருகிறார்கள். தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் அருளாள பெருமாள் எம்பெருமானாருடைய திருவடிவாரத்தில் ஆசிரியக்க வைத்தார். எம்பெருமானார் என்னும் அந்த திருநாமமானது ஈரரசுப்படுவதை விரும்பாத அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன்னுடைய மடத்தை இடித்துவிட்டு ராமானுஜரே சரணம் என்பதாக அவரிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார். தன் சிஷ்யர்களுக்கு அவர் உபதேசித்தது ஒரே ஒரு வார்த்தை தான், ராமானுஜருடைய திருவடிகளே தஞ்சம் என்று நினைத்திருங்கள். ராமானுஜருடைய திருவடிகளை தவிர்த்து நமக்கு வேறொரு புகழ் இல்லை என்னும் உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக சில சிஷ்யர்கள் மூர்க்கத்தனமானவர்கள், அதாவது மூர்க்கத்தனமானவர்கள் என்றால் தீயவர்கள் என்பது அர்த்தமில்லை. அவர்களுக்கு எல்லாம் ராமானுஜர் தான், எங்களுக்கு எல்லாம் ராமானுஜர் ராமானுஜர் ராமானுஜர், எது கேட்டாலும் எங்களுக்கு ராமானுஜரை காட்டிலும் வேறு எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லைகளாக சொல்லக்கூடியவர்கள். குறிப்பாக ராமானுஜரிடத்தில் வடுக நம்பி என்னும் ஒரு சிஷ்யர் இருந்தார். அவருடைய பக்தி அலாதியானது. வடுக நம்பிகளுடைய பக்தி மிக மிக அலாதியானது. ஒரு சமயம் கிடாம்பி ஆச்சானை போன்றுத்தான் இந்த வடுக நம்பிகளும் ராமானுஜருக்காக மாதூகரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நன்கு நாம் அறிய வேண்டும். சம்பிரதாய வார்த்தைகள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று இதெல்லாம் சம்பிரதாய வார்த்தைகள். மாதூகரம் செய்து கொண்டிருக்கிறார். மாதூகரம் என்றால் என்ன? ராமானுஜருக்காக தளிகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று இறங்கி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படியாக, ராமானுஜருக்காக சமையல் செய்து கொண்டிருக்கிறார். இதற்குத்தான் மாதூகரம் என்பதாக பெயர். கிடாம்பியாச்சார் இந்த கைங்கரியத்தை தானே செய்து வந்தார். வடுக நம்பிகளும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உள்ளே ராமானுஜருடைய ஆசிரமத்திற்கு உள்ளே இந்த கைங்கரியம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. திருவரங்கத்தில் ரங்கநாதனுக்கு தினந்தோறும் உற்சவங்களாயிற்றே. ரங்கநாதனுக்கு உற்சவம் இல்லாத நாட்கள் மிக மிக குறைவாயிற்றே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரங்கநாத பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறார். பெருமாளுடைய புறப்பாடு நடைபெறுகிறது. வீதியில் பெருமாள் எழுந்தருள்கிறார். ராமானுஜருடைய மடத்தின் வாயிலில் பெருமாள் எழுந்தருள்கிறார். அப்பொழுது வாசலில் ராமானுஜர் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே வடுக நம்பிகள் ராமானுஜருக்காக மாதூகர கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். மாதூகர கைங்கரியம். வடுகா வடுகா இங்கே விரைந்து வா, வடுகா விரைந்து வா என்று சுவாமி அவரை அழைக்கிறார். உள்ளிருந்து அடியேன், என்ன அவசரம் அடியேன் என்பதாக கேட்கிறார். வடுகா, பெருமாள் எழுந்தருளி விட்டாரப்பா, இதோ பெருமாள் நம்முடைய மடத்தின் வாசலில் எழுந்தருளி விட்டார், சீக்கிரம் வந்து பெருமாளை சேவிக்க வேண்டாமா? கோவிலுக்கு சென்று ஒரு புறம் பெருமாளை சேவிப்பது இருக்கட்டும், வாசலிலேயே பெருமாள் எழுந்தருளும் பொழுது அவரை சேவிக்க வேண்டாமா? ஓடி வந்து பெருமாளை சேவி என்ற பொழுது
வடுகநம்பிகள் வெளியில் வரவே இல்லை, தலை காட்டவே இல்லை, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். ஆயிற்று, பெருமாளை சேவித்தாய்விட்டது. ராமானுஜர் பெருமாள் எழுந்தொழி விட்டார். அதன் பின்னர் ராமானுஜர் கேட்டார், என்ன வடுகா, வாசலில் பெருமாள் எழுந்தொழுகிறார், அப்படி பெருமாள் வாசலில் எழுந்தருளும் பொழுது அவரை சேவிக்க வேண்டாமா, அதை விடுத்து உள்ளே நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்ற பொழுது வடுக நம்பிகள் அதற்கு பதிலருளி செய்தார், உங்கள் பெருமாளை நான் வந்து சேவித்தால் எங்கள் பெருமாள் இன்றைய தினம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? ஆச்சாரிய பக்தி என்றால் என்ன, உண்மையிலேயே நம்ம அந்த ஆச்சாரியனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாபெரும் உதாரணமாக திகழக்கூடிய நிகழ்ச்சி இது. இது நிகழ்ச்சி மட்டுமில்லை, நம் உள்ளத்தை உருக்கும் நெகிழ்ச்சி. அப்படித்தான் இதனை நாம் கொண்டாட வேண்டும். சுவாமி, உங்கள் பெருமாளை நான் சேவிக்க வந்தேன் என்றால் எங்கள் பெருமாள் இன்றைய தினம் பட்டினி கிடைப்பாரே, எனக்கு எங்கள் பெருமாள் தான் முக்கியம். என்ன பொருள் தெரியுமா? ரங்கநாதன் ராமானுஜருடைய பெருமாளாம். அந்த ராமானுஜருடைய பெருமாளான ரங்கநாதனை ராமானுஜர் சேவித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கட்டுமே, எனக்கு என்ன அதை பத்தி, உங்கள் பெருமாள் உங்களுக்கு சரி. வடுக நம்பிகள் வெளியில் வரவில்லையே, அவர் செய்து கொண்டிருப்பதோ தளிகை கைங்கரியம். யாருக்காக? சுவாமி ராமானுஜருக்காக. ராமானுஜருக்கு தளிகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அடுப்பில் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து ஏதோ ஒரு பதார்த்தமானது தளிகை ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வேக வேகமாக வெளியில் வந்து பெருமாளை சேவிக்க வந்தால் ஒருவேளை அந்த தளிகை பாழாகி விடலாம். தீயின் சூட்டினாலேயோ வேறொரு காரணத்தினாலேயோ அது கெட்டுவிடலாம். அப்படி கெட்டுவிட்டது என்றால் மறுபடியும் அடுப்பை மூட்டி முதலிலிருந்து சமைக்க ஆரம்பிப்பதற்கு பல நாழிகைகள் ஆகும். அதுவரையிலும் ராமானுஜர் பட்டினி கிடப்பார் என்றோ? இப்பொழுது தனக்கு இருக்கக்கூடிய கைங்கரியம் என்ன, தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியம் என்ன? ராமானுஜருக்கு சரியாக பக்குவமாக அவருக்கு உணவு சமைத்தல் தானே. அந்த கைங்கரியத்தை தான் செய்யும் பொழுது ஒருவேளை பெருமாளை எழுந்தருளினால் கூட தான் பெருமாளை சேவிப்பதை காட்டிலும் தன் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் மிக முக்கியம் என்பதை உணர்ந்திருந்தார் வடுக நம்பிகள். அதைத்தான் தன்னுடைய அனுஷ்டானத்தில் காண்பிக்கிறார். வருமா? இவ்வளவு உபன்யாசங்கள் கேட்கிறோம், இப்படி உபதேசங்கள் கேட்கிறோம். இதை கேட்கும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் கூட பெருகுகிறது. ஒரு தீர்த்தம் கேட்டால் நமக்கு தருபவர்கள் உண்டா? அல்லது சாப்பிடும் பொழுது இன்னும் சற்றே வேண்டும் என்றால் பரிமாறுபவர்கள் உண்டா? இல்லை, நமக்கு பிடித்த பதார்த்தங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் வேண்டும் என்று கேட்டுவிட்டோம் ஏனால் நமக்கு அதை செய்து தருபவர்கள் தான் உண்டா? யோசித்து பாருங்கள். சாதாரணமாக உறவினர்கள் நம்ம உள்ளுக்குள்ளே இருப்பவர்கள், நம் இல்லத்திலேயே நமக்குள்ளே இருப்பவர்கள், அவர்களை நாம் பார்க்கும் பொழுதே எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன், எடுத்து போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். தினந்தோறும் தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இன்று என்ன புரிகிறாக என்று கேட்பார்கள். ஏன் ஒரு நாள் தான் தாங்கள் இதற்காக அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடாது என்பார்கள். இது சாமான்யமாக எல்லா விதத்திலும் நமக்கு உறவினர்களாக இருப்பவர்களிடையே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆச்சாரியந்திரத்தில் அந்த வடுக நம்பிகள் எப்படித்தான் இருந்திருக்கிறார்? உங்கள் பெருமாளை நான் சேவிக்க வந்தேன என்றால் எங்கள் பெருமாள் பட்டினி இருப்பாரே சுவாமி, எனக்கு எங்கள் பெருமாள் தான் முக்கியம். தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத. தெய்வத்தை போல, ஏன் பலமுறை சொல்லி இருக்கிறோமே, தெய்வத்தை விட ஒருபடி, ஏன் ஒருபடி, பலபடி மேலாகத்தான் நாம் ஆச்சாரியனை எண்ண வேண்டும் என்பதற்கு ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இத்தனை சம்பவங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு வாழ்க்கை பாடத்தை விளக்குகின்றன. அதைத்தான் பகவதாராதனம் செய்யக்கூடிய சமயத்தில் நாம் யாரிடமும் பேசக்கூடாது. சாதாரணமாக ஜபங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், காயத்ரி முதலான மந்திரங்களை ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது பகவத் ஆராதனம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் எவராவது வந்தார்களேயானால் அவர்களிடத்தில் பேசக்கூடாது. அதற்காக என்பதாக தலையாட்டிக் கொண்டும் இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. இதே சமயத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு பெரியவர், ஒரு மகாத்மா வந்தாரேயானால் உடனே எழுந்திருந்து ஜபத்தை அப்படியே பாதியில் விடுத்து உடனே எழுந்து சென்று பிரணாம நமஸ்காரதைகள் அவர்களை செய்துவிட்டு அவர்கள் என்ன நோக்கத்துடன் வந்திருக்கிறார்கள் என்பதை விசாரித்து உபசரித்து அனுப்பிவிட்டு அதன் பின்னர் ஜபங்களை தொடரலாம், அதன் பின்னர் திருவாராதனத்தை தொடரலாம். இந்த மரியாதை மாறியது அந்த காரணத்தினால் அன்றோ இந்திரத்யும்ன மகாராஜா அகஸ்தியருடைய சாபத்திற்கு ஆட்பட்டு கஜேந்திரனாக பிறந்தான் என்றே கீழே ஒருமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா?
தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் மதம் என்னும் ஸ்லோகத்தின் வியாக்கியானத்தில் பார்த்தோமே, பாகவத ஆராதனம் என்பது முக்கியம். எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருப்பதை விட பாகவதோத்தமர்களுக்கு ஆட்பட்டு இருப்பதுதான் நமக்கு பெருமை வாய்ந்தது. நீ யார் என்று கேட்டால், இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல் ராமானுஜருடைய கட்டளையாக சொல்லுவது மரபு. இவன் தன்னை சேர்ந்தவன், ஆடடா இந்த பையனா, இவன் நம்ம பையனாயிற்று என்று அபிமானம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலில் அந்த ஸ்ரீவைஷ்ணவனுடன் நாம் இருப்பதுதான் நமக்கு பெருமிதம், நமக்கு அது பெருமை என்பதாக நினைக்க வேண்டும். வடுக நம்பிகளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பணியாகி காண்பிக்கிறது. பெருமாள் வீதியில் எழுந்தருளும் பொழுது பெருமாளை சேவிப்பதற்கு ராமானுஜரை அழைத்தால் கூட, சுவாமி உங்கள் பெருமாள் உங்களுடன், உங்கள் பெருமாளை நான் சேவிக்க வந்தேனேயானால் எங்கள் பெருமாள் இன்றைய தினத்தில் பட்டினி கிடப்பார், ஆகையால் எனக்கு எங்கள் பெருமாள் தான் மிக முக்கியம் என்று சொன்னாராம் வடுக நம்பிகள். இது நிஜமாகவே நாம் உணர்ந்து அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மகாச்சாரியர், ஒரு சாத்வீக சிரோமணியான ஒரு மகான், ஒரு பெரியவர், தீதில் நன்னறி காட்டிய ஆச்சாரியனாக நம்முடைய வாழ்க்கை பாதையை வளப்படுத்தும் வள்ளலாக ஒரு சுவாமி கிடைத்தாரேயானால் அவரிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இதற்காக ஒரு நடிப்பு நாம் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. இதுபோன்று நமக்கு உள்ளன்பு ஏற்பட்டால் போரும். ஆச்சாரியன் என்பவன் எல்லா விதத்திலும் எம்பெருமானை விட ஏற்றம் மிக்கவன். அதனால்தான் மற்றொரு சமயத்தில் இந்த வடுக நம்பிகள் ராமானுஜர் திருவாராதனம் செய்யக்கூடிய பெருமாளையும் ராமானுஜருடைய பாதுகைகளையும் ஒரே பொட்டியில் வைத்து கட்டினாராம். ராமானுஜர் கேட்டார், இது உண்டோ? பாதுகைகளையும் பெருமாளையும் ஒரே இடத்தில் வைத்து கட்டலாமா என்று கேட்க, அதற்கு வடுக நம்பிகள் சொன்னாராம், உம்முடைய பெருமாள் அவர், இவர் என்னுடைய பெருமாள், இரண்டு பெருமாள் ஒரே இடத்தில் இருந்தால் என்ன தவறு? என் பெருமாளை நான் வைத்திருக்கிறேன், அதை எப்படி தாங்கள் மறுத்து பேச முடியும் என்று கேட்டாராம். ராமானுஜருடைய பாதுகைகளை பெருமாள் பொட்டியுடன் சேர்த்து கட்டியதற்கு வடுக நம்பிகள் சொன்ன வார்த்தை என்ன? உம்முடைய பெருமாள் அவர் சுவாமி, இவர் என்னுடைய பெருமாள், என்னுடைய பெருமாளை எடுத்துச் செல்லக்கூடாது, என்னுடைய பெருமாளை நான் திருவாராதனம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு தாங்கள் எப்படி? இந்த கேள்விக்கு ராமானுஜர் சிரித்தே விட்டார். என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த முரட்டு பிடிவாரம் கொண்ட இந்த சிஷ்யனுக்கு என்ன பதில் சொல்வது? அதனால் தான் அடியேன் சொன்னேன், இவர்கள் முரடர்கள். முரடர்கள் என்றால் என்ன? ஆச்சாரிய பக்தியில் முரடர்கள். எந்த விதத்திலும் இந்த ஆச்சாரிய பக்திக்கு அவர்களுக்கு காம்ப்ரமைஸ் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அது போன்று ஒப்புக்கொள்வதே என்பது கிடையாது. இதுதான் ராமானுஜருடைய சிஷ்யர்களின் பிரபாவம். அது ராமானுஜனை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெருமிதத்தினால் அவர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய உகப்பு. ஓர் அறிவிப்பு: 15, 16, 17 ஜூலை